Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த வெளிநாட்டு பக்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவர்களை பூஜை செய்ய விடாமல் கோவில் நிர்வாகம் தடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். வெளிநாட்டிலிருந்து ஒரு 17 பக்தர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்திருக்கின்றனர். இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபட்டுவிட்டு தற்போது ராமேஸ்வரம் வந்திருக்கக்கூடிய சூழல்ல ராமேஸ்வரம் கோவிலில் செய்யக்கூடிய அந்த ஆருத்ரா பூஜையில் கலந்து கொள்வதற்காக நபர் ஒருவருக்கு 3000 வீதம் பணம் செலுத்தி ரசீது பெற்றுள்ளனர். மேலும் அவ்வாறு அந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக சென்ற இந்த வெளிநாட்டு பக்தர்களை இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் வெளிநாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறி அந்த பூஜையில் கலந்து கொள்ள விடாமல் கோவிலினுடைய தற்காலிக குருக்கள் கண்காணிப்பாளர் கண்ணப்பன் உள்ளிட்ட அலுவலர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த வெளிநாட்டினர் கேட்டதற்கு பூஜையில் மட்டும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், ஆனால் தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளித்ததன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய கடவுளை தரிசனம் செய்து பூஜையில் கலந்து கொள்ளாமல் மன உளைச்சலோடு சென்றிருக்கின்றனர். அந்த பணத்தொகையை உரிய முறையில் செலுத்தியும் கூட தங்களால் அந்த ருத்ரா பூஜையில் கலந்து கொள்ளாது வேதனை அளிப்பதாக அந்த வெளிநாட்டில் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் கட்டணமாக செலுத்திய அந்த பணத்தையும் கோவில் நிர்வாகம் சார்பில் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து ஆருத்ரா பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்த அந்த பக்தர்களை வெளிநாட்டு பிற மதத்தினர் என கூறி அவர்களை திருப்பி அனுப்பிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.